ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அன்னம் சமையல் தமிழ் சேனல். கனவா மீன் குழம்பு எளிமையான முறையில் எப்படி செய்வதென்று பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற பட்டனை ஆன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாமா? 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமா? ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போடலாம், போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டுக்கலாம், அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கம்மா, கிளறி விட்டாச்சு. கணவாயில் நான் தண்ணி விடலை, அதுவாகவே வெந்து வர வர தண்ணி விடும். மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கம்மா, கனவாவில் அதுவாக தண்ணி விட்டு வந்துடுக்கு. நம்ம தண்ணியே விட தேவையில்ல. அதிக நேரம் வேக வைக்காதீங்க, லப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வந்தாலே போதும். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கழுவின தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தான் அதில் ஊற்றியிருக்கேன். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுருக்கோமா, 3 ஸ்பூன் போட்டிருக்கோமா குழம்பு மிளகாய்த்தூள். நான் எப்பயுமே குழம்பு மிளகாய்த்தூள் எல்லா குழம்புலையும் நான் போடுவேன். பாருங்கம்மா, இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா கொதித்து வந்துடுது பாருமா. அதே மூடி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம், இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதிக நேரம் வேக தேவையில்லம்மா, 5 நிமிஷம் வந்தாலே போதும். வெங்காயம் தக்காளி வதங்க பார்த்து நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக, அதையும் ஊற்றி நம்ம இதில் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் புளி ஊற்றின தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு கொத்து போட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். பாருங்கம்மா, புளி ஊற்றி கனவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதுமா, அவ்வளோதாம்மா. நம்ம